Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. இலக்கியா பார்த்தல, அவ குனிஞ்சி வெங்காயத்தை எடுக்கலல. அப்படின்னா அவ கர்ப்பமா தானே இருக்கா. நீ சும்மா எல்லாம் சந்தேகப்படாத. சந்தேகமே இல்ல அத்தை, அவ கர்ப்பமாவே இல்ல. என்ன சொல்ற? எனக்கு குழப்பமாவே இருக்கு. இது பாரு, அவ சுமந்துட்டு இருக்கிறது நம்ம வீட்டோட வாரிசுமா. அது உண்மையா இருந்தா நிச்சயமா நான் சந்தோஷப்படுவேன். ஆனா அவ எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா அத்தை. என்னமா சொல்ற? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இது பாரு, 10 மாசத்துல எப்படியும் ஒரு குழந்தை பிறக்க தானே போகுது. அப்ப பாத்துக்கலாம், சரியா? அத்தை, அது வரைக்கும் விட்டோம்னா அஞ்சலி இந்த போலி கர்ப்பத்தை வச்சு நிறைய சாதிச்சிடுவா. நான் விட மாட்டேன் அத்தை. என்ன பண்ண போற? ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன். சிந்தாமணி அத்தை ஜோசியம் சாமியார்னு அப்படியே நம்புவாங்க. அதையே வச்சு அஞ்சலியோட கர்ப்ப வேஷத்துக்கு நான் ஒரு முடிவு கட்ட போறேன். ஐயோ, என்னம்மா? எப்படி? எப்படின்றத என் தம்பி வசந்த் கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். அவன் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு கோவிலுக்கு வரேன்னு சொல்லிட்டான். நம்ம கோவிலுக்கு போனா அங்க உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். இப்பவே நம்ம கிளம்பலாம். இப்பவா? என்னம்மா சமைக்கணும்? ஐயோ அத்தை, அதெல்லாம் வந்து பாத்துக்கலாம். முதல்ல நீங்க கிளம்பி வாங்க. என்ன அக்காவை என்ன காணோம்? இங்க நிறுத்துங்கண்ணா. சரிம்மா. இலக்கியா, இலக்கியா, அவசரமா கூட்டிட்டு வந்துட்ட. என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. அத்தை, அதான் வந்துட்டீங்கல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே தெரியும். வாங்க போலாம். வாங்க அத்தை. வாங்க அத்தை. வாங்க அத்தை. அக்கா ஏன் இவ்வளவு லேட்? டேய், நீ அதெல்லாம் விடுறா. நான் கேட்ட மாதிரி சாமியாரை கூட்டிட்டு வந்துட்டேன்ல. அங்க பாருங்க, ரெடியா இருக்காரு. இலக்கியா, அந்த சாமியார பாரு, எவ்வளவு தெய்வ கடாட்சமா இருக்காரு. சாமியாரே, கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியமே இல்ல. நீங்க தான் ஒரு வழி சொல்லணும் சாமியாரே. நம்ம வீட்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் அவர்கிட்ட சொல்லி தீர்வு கேட்கலாமா? வா வா. என்ன சிரிக்கிறீங்க ரெண்டு பேரும்? அத்தை, அவரு உண்மையான சாமியார் இல்ல. உண்மையான சாமியார் இல்லையா? போலி சாமியார். போலியா? ஆமா. இன்னும் 30 நாள்ல நீ நினைச்சது நிறைவேறும். கடவுளே, கடவுளே. வாங்க அத்தை. அத்தை, வாங்க. என்னமோ. வாங்க. சார், சார். வந்துட்டீங்களா? சாமியார் வேஷம்னு சொன்னீங்களா? அதான் நம்பி வந்த பொண்ணுகிட்ட சும்மா ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவ்வளவுதான். இலக்கியா, என்னம்மா இது? சாமியாருங்கிறாரு, பிராக்டிஸ்ங்கிறாரு. என்ன இவர் உனக்கு தெரிஞ்சவரா? சொல்றேன் அத்தை, இவரை நம்ம வசந்த் தான் ஏற்பாடு பண்ணிருக்கான். எது ஏற்பாடா? இந்த போலி சாமியார வச்சு அஞ்சலி வாயாலேயே அவ கர்ப்பம் இல்லங்கறத சொல்ல வைக்க போறேன். எப்படி? அது எப்படின்னா, எப்படி அத்தை என் பிளான்? நல்லாதான் இருக்கு.
சிந்தாமணி அத்தைய வச்சுதான் அஞ்சலியை இந்த நாடகத்துக்குள்ள கொண்டு வர போறோம். இது மட்டும் கரெக்டா நடந்தா அஞ்சலியோட கர்ப்ப வேஷம் நிச்சயமா கலையும். இலக்கியா, நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா அந்த அஞ்சலிய கழுத்தை பிடிச்சி நானே வெளியில தள்ளிடுவேன். பாத்துக்கிட்டே இரு. அத்தை, அது நடக்கதான் போகுது. நீங்க வேணா பாருங்க. வசந்த், கேமரா எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா? எல்லாம் ரெடியா இருக்குக்கா. பாத்துடா, கேமரா வச்சிருக்கிறது அஞ்சலிக்கு தெரிஞ்சா உஷார் ஆயிடுவா. அக்கா நான் பாத்துக்கறேன்க்கா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஏண்டா வசந்த், சார் நல்லா நடிப்பாருல, நல்லா விவரமா சொல்லிட்டியா? அக்கா நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன்ல, இவர் என் ஃப்ரெண்டோட அப்பா. ஓ ஓ, பிரைவேட் கம்பெனில வேலை பாக்குறாரு. ஆனா டிராமா ஆர்டிஸ்ட், நடிப்புல பிச்சு உதறுவாரு. ஆமா டிராமாவா? ஆமாமா, ஆக்டிங் தான் என் உயிர் மூச்சு. ஓ, இல்ல இந்த தாடி மீசெல்லாம் வச்சுக்கிட்டு வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இடைஞ்சலா இருக்காது? இது வேஷத்துக்காக போட்டதுமா. இந்த பாருங்க. ஐயோ, என்னமா இது? என்ன அத்தை, நாங்க தான் போலி சாமியார்னு சொன்னோம்ல. இல்ல, போலி சாமியார்னு சொன்ன, தாடி மீசெல்லாம் கூடவா போலியா இருக்கும்? எல்லாமே போலிதான். ஓ எஸ், எல்லாமே போலிதான். சரி சரி. அஞ்சலி உண்மைய சொல்றதும் சொல்லாததும் நீங்க நடிக்கிற பெர்ஃபார்மன்ஸ்ல தான் இருக்கு. இந்த திட்டம் சரியா நடக்கணும்னா நீங்க தான் கொஞ்சம் சரியா நடிச்சு ஹெல்ப் பண்ணணும். நடிப்புல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. தூள் கலப்பிடுறேன், கவலைப்படாதீங்க. வசந்த் முதல்ல விஷயத்த சொன்னப்ப கூட ஒரு குடும்பத்துக்குள்ள போய் எப்படி நடிக்கிறதுன்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இது ஒரு குடும்பத்தோட நன்மைக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா ஒத்துக்கிட்டேன். அப்ப எல்லாமே ஓகே. இன்னைக்கு சிந்தாமணி அத்தை கிட்ட இருந்து நம்ம நாடகத்தை ஆரம்பிக்கிறோம். நாளைக்கு அஞ்சலி கிட்ட முடிக்கிறோம். அவ கிட்ட இருந்து எல்லா உண்மையையும் வர வைக்கிறோம். ஓகேமா? ஓகே. இல்ல, அஞ்சலி கர்ப்பமா இல்லைன்னு நீ ஒருத்தி தான் நம்புற. ஆனா எப்படி உனக்கு இவ்வளவு உறுதியா தெரியும்னு தான் எனக்கு குழப்பமா இருக்கு. அத்தை, சின்ன வயசுல இருந்து நான் அவளோட ஒன்னா ஒரே வீட்ல வளர்ந்திருக்கேன். அஞ்சலிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த டிராமாவை எதுக்கு அவ பண்றாங்கிற காரணம் கூட எனக்கு தெரியும். நாம போட போற இந்த டிராமாவோட முடிவுல அஞ்சலி வயித்துல குழந்தை இல்லைன்ற உண்மை உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு மட்டும் நீங்க பாருங்க. சரி சரி, நல்லதே நடக்கட்டும். உண்மையிலேயே அஞ்சலி கர்ப்பமா இல்லையான்னு நானும் பாத்துடுறேன். ஆமா, சிந்தாமணி இத நம்புற மாதிரி பண்ணணுமே, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அதுக்கெல்லாம் பிளான் ரெடியா இருக்கு அத்தை. வசந்தும் சாரும் அந்த வேலையை பார்த்துப்பாங்க. ஆமாத்த, சிந்தாமணி அத்தையோட வீக்னஸ் என்னன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கே சாமியார வீட்டுக்கு வர வச்சு அவங்கள கவுக்க போறத்த. சரி சரி, எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா இலக்கியா, ஏற்கனவே உனக்கும் அஞ்சலிக்கும் சுத்தமா ஆகாது. எவ்வளோ பிரச்சனைகள். இதனால மேற்கொண்டு பிரச்சனை ஏதாவது வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வராதத்த. நான் எல்லாத்தையும் யோசிச்சுதான் இந்த ஏற்பாடே பண்ணிருக்கேன். அஞ்சலி, நீ கௌதம்கா குறி வைக்கிற, நாங்க உனக்கு குறி வச்சிட்டோம். நிச்சயமா இந்த பொறியில நீ சிக்கதான் போறடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.